என்னோட கூட இந்த யூடியூபிலே கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏலோகம் சர்ச் சார்பாக வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்லை. அவர் இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன். அவர் இந்த வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே உருவாக்கினார். செய்கையினாலே அல்ல, வார்த்தையினாலே உருவாக்கினார். அவருக்கு ஒப்பாக, அவருக்கு இணையாக ஏது தெய்வம் இந்த உலகத்திலும் இல்லை, வானத்திலும் இல்லை. நாம் அந்த தேவனை வாழ்த்தி உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.
நல்லோரையும் தீயோரையும் கண்டுகொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தருடைய அருமையான கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஆகவே தான் எல்லாரும் தூக்கி எறிந்தாலும், இந்த உலகத்தில் யாரும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி தள்ளினாலும், கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. அழகான கண்கள் என்னை கண்டதாலே
We've known there's days to sing God's praise than when we first begun. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சகரியா இதன தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்துக்காக எமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரமப்பா. இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கோவிட்-19 காலத்தில் எங்களையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் சபை விசுவாசிகள் அனைவரையும் என்னை கேட்கின்ற அனைவரையும் கண்மணி போல பாதுகாத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்க போகிறோம்.
நீர் அடியாரோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, இதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக நல்ல ஞானம் தாரும், நல்ல அறிவை தாரும் ஐயா. ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கலாக மட்டுமல்ல, அதன்படி நடக்க உதவி செய்யும். உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். அநேகரை எங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தலும் சாமி. உன் வருகையில் எங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக வேண்டுகிறோம் சாமி. துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வாசித்து கேட்ட பகுதியானது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். அடிக்கடி நாங்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. ஜெபிக்கும்போது நாம் ஜெபிக்கிறோம், பேசும்பொழுது கூட சொல்லுகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது சொல்லுகிறது கர்த்தர், தேவன், பரமபிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த சகரியா வாழ்ந்த காலம் பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 520 வருடங்களுக்கும் 480 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். இந்த காலத்திலே சகரியாவோடு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் ஆகாய். ஆகாயும் சகரியாவும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தபடியால் 2 புத்தகங்களிலும் செருபாபேலை குறித்து நான் வாசிக்கிறோம். இங்கே இந்த காலகட்டம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நெபுக்கத்நேசரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திலே கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே அவர்கள் கைதிகளாக, அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசி 29ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இந்த சிறையிருப்பு காலம் 70 வருடமாகும் என்று சொன்னால் தேவன் கொடுத்த ஒரு தண்டனை. கர்த்தருடைய வார்த்தை கேட்காதபடி, கற்பனையை கீழ்ப்படியாதபடி நடந்தபடியினால் தேவன் தாமே அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதமாக நெபுகத்நேசர் வந்து எருசலேம் தேவாலயத்தை முற்றுகை போட்டு அதை தீ வைத்து அழித்து அங்குள்ள பொருட்களை, வெள்ளி பொன் போன்ற விலையேறப்பெற்ற பொருட்கள், ஆலயத்தினுடைய ஆராதனைக்கு பயன்படுத்த பாத்திரங்களை எடுத்து சென்றார்கள். அது மட்டுமல்ல, அவளோடு சேர்ந்து அங்கே உள்ள யூத மக்களை சிறைபிடித்து போனார்கள். அந்த சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டு அங்கே 70 வருஷம் முடிந்தவுடனே அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இங்கே பார்க்கும்போது செருபாபேல் என்ற மனிதன், அது தவிர மொர்தெக்காய், சகரியா, செருபாபேல், யோசுவா என்ற பிரதான ஆசாரியர் இவர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள். வந்த நோக்கம் என்னவென்றால், தேவனுக்கு கூட ஆலயம் கட்ட வேண்டும், திருப்பி கட்ட வேண்டும், அழிந்து போன ஆலயத்தை திருப்பி கட்ட வேண்டும், டு ரீபில்ட் த சர்ச். அந்த டெம்பிளை கட்டுவதற்காக இவர் முயன்றார்கள். ஆனால் அவங்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்கு எதிராக வந்தார் அநேகர் ஜனங்கள், எதிர்த்து நின்றார்கள். ஆகவே தான் கீழே பார்க்கும்போது, பெரிய பர்வதம், 7ஆம் வசனத்தை வாசிய, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அப்போ இந்த சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் இருவர்களையும் தேவ வார்த்தையின் மூலமாக உற்சாகப்படுத்துகிறார்கள். அதான் இங்கே பார்க்கிறோம். இங்கே செருபாபேல் எருசலேமுக்கு திரும்பி வந்தபொழுது அவர் எருசலேமுடைய கவர்னர், ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அங்கே ஆசாரியனாக யோசுவாவின் நியமிக்கப்பட்டார். அது நூன் மகனாய் யோசுவா அல்ல, இது இந்த காலத்தில் வாழ்ந்த யெசுவா.
அவர்களும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முயன்றார்கள். முயன்ற உடனே இந்த பழைய ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள் இந்த ஆலயத்தை பார்த்து, ஐயோ இது இவ்வளவு நன்றாக இல்லை, பழைய ஆலயத்தை போல மகிமை இல்லை என்று சொன்னார்கள். அவ்விதமாகவே சோர்வடைந்து போன இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சகரியா இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லும்போது இங்கே பார்க்கின்றோம், ஐந்தாம் வசனம், என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாது என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வசனம், இது கர்த்தருடைய வசனம், தூதனால் சொல்லப்படுகின்ற வசனம், பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த செருபாபேல் ஒரு ராஜாவினுடைய அவர் தாவீது கோத்திரத்தான், வம்சத்தான். ஒரு அது மட்டுமல்ல, ஒரு அரசனாக வேண்டிய எல்லா தகுதியும் உண்டு. அவருடைய வாரிசு, அடுத்த வாரிசு இவர் தான் செருபாபேல். ஏன் இவர் அரசனாக முடியவில்லை என்றால், இவர் சிறைபிடிக்கப்பட்டு போய் இவருடைய காலங்கள் எல்லாம் பாபிலோனிலே அவர்கள் செலவழித்தார்கள். ஆகவே தான் இவர் அரசனாக முடியவில்லை. ஆகவே இது முடிந்த உடனே இவரை எருசலேமுடைய கவர்னராக நியமித்தார்கள். அப்போது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய அதிகாரம், உங்கள் இராணுவ பலம், ஒரு ராஜ்யத்தினுடைய அந்த எருசலேமினுடைய கவர்னர், ஆளுநர் என்ற முறையில் நீ இதை தேவன் ஆலயத்தை கட்ட முடியாது. அதான் சொல்ல, பலத்தினால் முடியாது. ஒரு கவர்னர் என்ற முறையில் இதை கட்ட முடியாது. உன் ஆள்பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், எல்லா வசதியும் இருக்கிறாம், இராணுவ பலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், மகிமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பராக்கிரமம் எல்லாம் இருக்க, தைரியம் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய சுய சக்தியிலும் நீ சாய முடியாது, சொந்த பலத்தில் கட்ட முடியாது. அதற்காக அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னை பொருளால் கட்ட முடியாது, உன் செல்வத்தினாலும் உன் சம்பத்தினாலும் ஒன்றும் இதை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை மகிமையினால், தேவனுடைய அபிஷேகத்தால் மட்டுமே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, கேட்கின்றவர்களே, கர்த்தருடைய உதவி இல்லாமல் எந்த காரியத்தை செய்ய முடியாது. நம்முடைய சுய பலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, மாംസ பலத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் சுட்டி காட்டுகிறார் சகரியா தீர்க்கதரிசி, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. உண்ட பலம், ஒரு கவர்னர் ஆளுநர் பலம் உனக்கு இருக்கலாம், உனக்கு அந்தஸ்து இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், தைரியம் இருக்கலாம், இராணுவ உதவி இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், காசு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். உன்னால் மற்றது முடியாது. தேசத்தின் அதிபதி என்ற முறையில் என்ன செய்ய முடியாது. அடுத்து பராக்கிரமத்தினால் முடியாது. ஆனால் என்னால் முடியும். என் தேசு அவர் சொல்லுகிறார், என் ஆவினாலே எல்லாம் முடியும் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உபாகமத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். டியூட்ரானமி அல்லது உபாகமம், என் சாமர்த்தியமும் என் கைபலவும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக்கொள்ளாதே என்று சொல்லுகிறார். அப்போது நம்முடைய சுயபலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் செருபாபேலோ தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், அது மட்டும் இல்லை, ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர், எல்லாம் ஒரு யூதன் வேற, தாவீது ராஜாவுடைய குலத்தை சேர்ந்தவர், இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னோர் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுலே வருகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும், செயல்தலேனின் மகன் அல்லது செருபாபேல் என்று சொல்லுகிறார். அவ்விதமாய் புகழ்பெற்ற ஒரு மனிதன், அவ்வளோ செல்வம் இருந்தும் பராக்கிரமம் இருந்தும் உன்னால் கட்ட முடியாது கர்த்தர் சொல்லுகிறார், சுட்டி காட்டுகிறார். முன்னால் முடியாது, ஆனால் கர்த்தருடைய ஆவினாலே முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசி அவருடைய 2ஆம் அந்த
2 அதிகாரம் கொண்ட அந்த புத்தகத்தில் 21, 22, 23 வசனத்தில் ஆகாய் செருபாபேல் குறித்து சொல்வது என்ன ஒரு பாசங்கள், நீ யூதாவின் தலைவனாக செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணி ராஜாக்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதியுடைய ராஜ்யங்களில் பலத்தை அழித்து இரதத்தையும் அதன் ஏறியிருக்கவளையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகள் மேல் ஏறியவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரர் பட்டயத்தினாலே விழுவார்கள். 23ஆம் வசனம் சொல்லு, சேனையில் கர்த்தர் சொல்லுகிற சேத்தலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. அப்போது செருபாபேல் தேவனுடைய ஊழியக்காரன். ஆகாய் சொல்லுகிறான், நீ செருபாபேலே நீ ஊழியக்காரன், உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு. அந்நாள் என்று சொல்லும்போது தி டே ஆஃப் த லார்ட், கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவார். வரும்பொழுது இந்த செருபாபேல் கிடைக்கிற மகிமை என்னவென்றால், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இந்த ஆகாய் இந்த இயேசுக்கு இப்பெல்லாம் வட்டங்கள் பிறகாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவார். அது பிற்பாடு 2ஆம் முறை வருவார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்து சகரியா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். நாம் எல்லோரும் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பார்க்கின்றது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். செருபாபேலை தேவன் தெரிந்து கொண்டவர். அவர் சாதாரண மனுஷன் அல்ல. தேவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் செருபாபேல், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ செருபாபேலை குறித்து ஆகாய தீர்க்கதரிசி சொல்லி இதை அவரை சொல்லுகிறார். அப்போ இங்கே இப்படிப்பட்ட அதிகாரம் பெற்ற செருபாபேல் ஆலயத்தை கட்டுவதற்கு உன்னுடைய சுய சக்தியினால், பலத்தினால, பராக்கிரமத்தினால, வசதிகளினால, செல்வத்தினால் ஒன்று முடியாது. ஆனால் தேவனுடைய வல்லமையால் முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கு நாம் அநேக காரியங்களை பார்க்கின்றோம். பலம், வல்லமை, பராக்கிரமம். டியூட்ரானமி உபாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அந்த வாசித்து கேட்போம். எகிப்திய சேனை அவர்கள் குதிரைகளும் இரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருந்தது போல அவர்கள் அழித்த அவருடைய செய்கையும் என்று பார்க்கும்போது, அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களை 430 வருஷங்களுக்கு பிறகாக மோசேயின் வாயிலாக நாம் வராந்திரம் வழியாக அவர் புறப்பட்டு அவருடைய வாக்குத்த தேசமாகிய அவருடைய தேசத்துக்கு வர்றாங்க. அந்த தேசத்தில் வரும்பொழுது வழிமத்தியில் அநேக காரியங்களை பார்க்கிறார்கள். வாக்குத்த தேசத்தில் வரும்பொழுது சிவந்த சமுத்திரம், ரெட் சி கடக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் பயந்து போனார்கள். ஆனால் தேவனோட வல்லமையால் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்ததாக பார்க்கின்றோம். பிளந்து சமுத்திரத்திலே உலர்ந்த நிலத்திலே கடந்து வருவது போல நடந்து வந்தார்கள் பார்க்கின்றோம். அதே போல பார்க்கும் ஒவ்வொரு காரியங்கள் பார்க்கின்றோம். அவருடைய பலத்தினால் அல்ல, தேவன் அவர்களை பகல் நேரங்களிலே மேகஸ்தம்பத்தினால் நடத்தினார்கள், இரவிலே அக்னி ஸ்தம்பம் நடத்தினார்கள். இதில் தேவனால் கூடாத, இது மனிதனால் கூடாத காரியம், தேவனால் கூடும். அப்போ தேவனுடைய வல்லமை இருந்தால்தான் நான் எல்லா துறையிலும் நான் செய்கிற நற்பணிகள் சகலத்தையும் வெற்றி பெற வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும். அந்த வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப ஜீவியத்திலும், உலக வாழ்க்கையிலும், நம்முடைய வேறு ஸ்தலங்களிலும், எல்லா இடத்திலும் சக்சஸ்ஃபுல் அல்லது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை செய்ய வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை வேண்டும். இங்கே நான் பார்த்தோம். அவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புத விதமாக நடத்துகிறதை நாம் பகண்டோம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கிறோம். அநேக காரியங்களை பார்க்கின்றோம்.
நான் அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இங்கே செருபாபேல் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சித்தபடியாக போது கர்த்தர் கூட இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய உதவி இல்லாமல் நாம் எந்த காரியம் செய்ய முடியாது. தேவனுடைய ஒத்தாசை கொண்டு தான் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். அது மட்டுமல்ல, உலகத்தில் நாம் செய்கின்ற காரியங்களிலும் தேவனுடைய ஒத்தாசை இருந்தால் அது வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தில் செய்கிற காரியமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவனுடைய காரியங்கள் உண்மையுத்தமாய் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது தன்னுடைய வல்லமையால் அநேக அற்புதங்களை செய்தார். இந்த வாசித்து கிட்டது போல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் என் ஆவினால் எல்லாமாகும் என்று சொன்ன பிரகாரமாய் அவர்கள் அநேக அற்புதங்கள் செய்தார். முதல் அற்புதம் பார்க்கும்போது காண ஒரு கல்யாணத்தில் அவர் பச்சை தண்ணீரை திராட்சரகசமாக மாற்றினார். அது வல்லமை, தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்து வல்லமை. புதிய ஏற்பாட்டை பார்க்கின்றோம். மரித்தவன் லாசரை உயிர்ப்பித்தார், தன்னுடைய வல்லமையினால் எழுப்பினார். அநேக நோயாளிகள் அவரிடம் வந்த பொழுது அவருடைய வல்லமையால் அவளை சுகப்படுத்தினார் பார்க்கின்றோம். 12 வருட காலம் பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசுவை தொட்ட மாத்திரத்தில் அவருடைய வல்லமை கடந்து சென்றதை பார்க்கின்றோம். அப்போ தேவனுடைய வல்லமை இருந்தால் சின்ன காரியமாக இருந்தால் பெரிய காரியமாக இருந்தால் வெற்றிகரமாக நம்ம ஜீவியத்திலே அதை பார்க்க முடியும். இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். தீங்கு நாள் அப்படி சொல்லுகிறார், தீங்கு நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை நடத்துவேன்னு சொன்னுகிறான். தாவீது ராஜா 23ஆம் சங்கத்தில் வாசிக்கிறோம், 4ஆம் வசனம். அங்கே வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயப்படேன், தேவரே நீர் என்னோடு இருக்கிறீர், உன் வடியும் கோலுவனை தேற்றும். அப்போ அந்த தேவனுடைய வல்லமை இருக்கும்பொழுது நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். தாவீது வாலிபனாக தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது சிங்கம் வந்தது, கரடி வந்தது. அந்த ஆடுகளை அந்த எடுத்துட்டு செல்லும் பொழுது அவன் அதை பிடித்து அதை காப்பாற்றினதாக பார்க்கின்றோம். அவர் வல்லமை, வல்லமை. கோலியாத்தை எதிர்த்து நின்ற போது அவருடைய உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கவில்லை, தேவனுடைய வல்லமை அவனுக்கு நின்றபடியால் அவனால் அது வெற்றிகரமாக முடிக்க செய்து. அவன் ஆளை பார்த்து பயந்து போகவில்லை. கோலியாத்தினுடைய உயரத்தை பார்த்து 9 அங்குலம் உயரமுள்ள மனிதனை பார்த்து பயப்படவில்லை. அவன் போட்டிருந்த படை அந்த உடைகளை பார்த்து ஆயுதங்களை பார்த்து அவன் பயப்படவில்லை. அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தான், அவன் பெற்றிருந்த அபிஷேகத்தில் நிலைத்திருந்தான். ஆகவே தான் அவன் 5 கூழாங்கல் எடுத்தாலும் கூட ஒரு கூழாங்கலை அவர் கவனியில் வைத்து அடித்த பொழுது நெற்றியில் பெற்றவர் மல்லாக்க அவர் இந்த முகங்குப்புற விழுந்தார் பார்க்கின்றோம். மல்லாக்க விட அப்படி முகங்குப்புற விழுந்தார். அவ்விதமாய் வல்லமையின் தேவன் நம்முடைய தேவன், வாக்குமாரா தேவன் நம்முடைய தேவன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இங்கே இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். எதனால? தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய வல்லமையினால. கிளை பார்க்கும்போது 8ஆம் வசனம், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி சகரியாவுக்கு சொன்னார், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவர் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னார். அப்போ அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டது செருபாபேல். அதே மனுஷனால் தான் அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கும் தேவன் உதவி செய்தார். ஆகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் அந்த நோக்கத்துக்கு அழைத்தால் கண்டிப்பாக எந்த வேலை எந்த ஊழியம் தேவன் தந்தாலும் அந்த செய்து முடிப்பதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவருக்கு பார்க்கும்போது அவர் அச்சாரம் போட்டது, அதே அவரால் தான் அந்த அஸ்திவாரத்தை முடித்தார். அவர் கட்டி முடித்தார். ஆணிக்கல்லை அவர் வைத்தார். ஆகவே இந்த நாளிலே நான் சொல்ல விரும்ப என்ன சொன்னால், எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய கிருபைகளுக்காக, அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும், வல்லமைக்காக காத்திருக்க வேண்டும். ஒன்றுக்கும் நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார். ஏசாயா 43 2ஆம் வசனம் வாசிக்கிறோம், நீ
தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறேன். தண்ணீரில் கடக்கும்போது பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை மாத்திரம் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறேன். ஆறுகளை கடக்கும்போது அது உண்மையில் புரளுவதில்லை. அக்னி நடப்பாய், நீ வேகாதிருப்பாய் என்று சொன்னால் பிரச்சனைகள் அக்னி போன்ற பிரச்சனை வரும். இங்கே பார்க்கின்றோம், கோவிட் நோய் நம்மை தாக்குறது. ஆனால் கர்த்தர் விரும்புவது ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும், மன்றாட வேண்டும். இந்த உலகம் அழிக்கப்படாதிருப்பதற்கும் மக்கள் காப்பாற்றப்படுவதற்கும் நான் ஜெபிக்க வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதான் சொல்கிறோம், ஹல்லேலூயா. செருபாபேல் கொடுத்த வார்த்தை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். அல்ல இந்த காலத்தில் பார்க்கணும், என்னென்னோ பண்ணுறோம், ஆனால் முடியவில்லையே. தேவனால் இதை மாற்ற முடியும். இந்த கோவிட் காலத்தை மாற்றுவதற்கு தேவனால் கூடும். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கணும் பதறான், விசுவாசம் நிலைத்திருப்பான். சூழ்நிலைகள் எந்த வந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆகவே நாம் உற்சாகம் கொள்ள வேண்டும், தைரியப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அன்று அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கும் சகரியாவோடும் செருபாபேலோடும் யோசுவாவோடும் பிரதான ஆசாரியனோடு கூட இருந்த அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் குறித்து நாம் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பினாலும் ஜெபத்தினாலும் என் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்களுடைய நினைவுகளையும் கிறிஸ்து இயேசுவில் காக்கப்படும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்ற பொருள் உனக்கு நித்திய சமாதானத்தை கொடுப்பார். ஜெபிக்கிறவருக்கு விஷயத்தின் மேல் நீ ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு பூர்ண சமாதானத்தின் ஆவி உனக்குள்ளே கடந்து வருவான். ஆனால் கண்டிப்பாக உன் ஜெபம் கேட்கப்பட்ட என்று பொருள். ஹல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லலாம், இயேசு என் ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னால் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே செருபாபேல் கொடுத்த அதே வாக்குத்தத்தம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமே என் ஆவினாலே ஆகும் என்று சொன்ன வார்த்தை, சகோதரனே சகோதரனை கேட்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சீக்கிர அது ரகசிய வருகை தான் அடுத்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்ட சம்பவம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. இது கிருபையின் காலம், சபையின் காலம். இந்த காலம் முடிவடைவதற்கு அடையாளங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதங்களும் அடையாளங்களும் பார்க்கிறோம், நோய்களை பார்க்கின்றோம், ஞானம் பெருகி கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் செய்த அக்கிரமங்களை பார்க்கும்போது கடைசி காலம் நடக்க நிகழ வேண்டிய காரியங்களை நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மார்க் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் வாசி. இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார். சீக்கிரமாய் வந்தால் அடுத்து அவருடைய உபத்திரவ காலம் 7 வருஷ காலம் முடிந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நாம் சகரியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வருஷங்களை வாசிக்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்து வருவார். அந்த நாளில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எந்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவான் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, ஒலிவ மலையிலிருந்து மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதே இயேசு கிறிஸ்து, அதே வல்லமையுள்ள தேவன், அவர் மேகங்களிலே கடந்து வருவார். அவர் ஒலிவ மலையிலே வந்திறங்குவார், கால் வைப்பார். அப்பொழுது ஒலிவ மலை 2ஆக பிளக்கும் என்று வேதம் சொல்லுது. கிழக்கு மேற்காக பிளக்கும். அல்லது பெரிய பள்ளத்தாக ஏற்படும் என்று பார்க்கின்றோம். அங்கே ஒரு அர்மதா, இந்த இடத்திலே யுத்தம் நடக்கும். இயேசு இஸ்ரவேலோடு சேர்ந்து அந்த உலக அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் வலு சர்ப்பமாக பிசாசை வென்றி நமக்கு ஹல்லேலூயா ஸ்தலத்தை கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, புதிய வானம் புதிய பூமி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, நாம் பார்க்க போகிறோம். என்ன சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்திருந்தால் இந்த ரகசியம் நாம் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் கொடுத்த அதே வாக்குத்தத்தம், நீ பயப்பட வேண்டாம்,
நீ பயப்பட வேண்டாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியில நடக்கும். யோசுவாவுக்கு தேவன் கொடுத்தார், பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:9 வாசிக்கிறோம், பலம் கொண்டு திடமனதாயிரு, என் வசனத்தை விட்டு மாறாதே, இடப்புறம் வலப்புறம் திரும்பாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னதே. அந்த மோசையோடு இருந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழித்து கொண்டு வந்து கானான் தேசம் வரும்பொழுது மோபா தேசத்தில் வந்தோடனே மோசை மரித்து விட்டு தேவன் எடுத்துக்கொண்டார். அது பிற்பாடு அவரோடு கூட இந்த யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து செல்லும்படியாக கானான் தேசத்தை பிரித்து கொடுப்பதற்காக அவனுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். அவ்விதமாய் பார்க்கும்போது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவார். அந்த வருகையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட எடுக்கப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் எக்காலத்தோடும் கடந்து வருவார். அப்பொழுது வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிற்பாடு ஜீவன் இருக்கிறவள் மறுரூபமாக்கப்பட்டு அவரை எதிர்கொண்டு மேகங்கள் எடுக்கப்படும் என்று வார்த்தையில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்திலே நிர்விசாரிகளை வாழாதபடி அன்பு சகோதரிய சகோதரியினை கேட்கின்ற என்னை சேர்த்து சொல்லுவேன். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையும் தாழ்மையும் வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் நாம் தாழ வேண்டும், பிறர் நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எதுவும் சாதிக்க போறதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தர் வருகைக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ எங்கோடு இருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவர் தாமே அசைவாடினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, அன்று செருபாபேலுக்கு கொடுத்த, யோசுவா கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம், அந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். சகரியா ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி என்றார். இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஆவியால் எல்லாம் ஆகும். தேவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போது நம்ம கர்த்தர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பை நினைக்கும் நம் அனைவரோடும், விசேஷமாய் இந்த நாளிலே செய்தி கேட்கிற அனைவரோடும் இன்று சதா காலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமீன்.